எப்படி நம்ம அஃபோர்டபுளாக ஒரு மேக்கப் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து ஐ. ஸோ ஐ இதில் வந்து என்ன லுக் பண்ணாலும் நம்ம ஐப்ரோஸை டிஃபைனாக வச்சாலே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐ பேலட். ஸோ ஒரு ஸ்பூலி, ஒரு அப்ளிகேட்டட் டிப், கம்ஸ் வித் அ மிரர். மோஸ்ட்லி வந்து இது வந்து வேக்ஸோடு இருந்தால் அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். ஐப்ரோ பென்சிலோடு இது மாதிரி பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோடது நல்லாயிருக்கும். அப்புறம் வெட் அண்ட் வைல்டோடது நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரௌன் அண்ட் இதுதான் அந்த வேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பிளாக் வந்து ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பயுமே அவங்க ஐப்ரோ ஷேப்பாக வச்சுக்கோங்க. இட் கிவ்ஸ் அ வெரி குட் லுக். நெக்ஸ்ட் இஸ் மஸ்காரா. மஸ்காரா ஐ திங்க் மேப்லின் இஸ் அ வெரி குட் ப்ராண்ட். ஸோ கண்டிப்பாக ஐக்கும் போது ஒரு நல்ல ப்ராண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. இது வந்து பயங்கரமாக வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இட்ஸ் அ ஹைப்பர் கல். ஸோ இதில் வந்து மேப்லினோட மஸ்காரா வில் பி த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் டூ. நெக்ஸ்ட் இஸ் ஐலைனர். ஸோ அகெயின் மேபிலைனோடது, இல்லைன்னா நம்ம ஓஜி டாஸ்லரோடது. இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு போட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா யூ கேன் கோ வித் த ஐலைனர் பென்சில். இது மாதிரி டிப் மாதிரி இருக்கும் அண்ட் யூ கேன் அப்ளை இட். ஸோ இது மாதிரி ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் காஜல். ஸோ காஜலில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெருசாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சாம்பர் இட்ஸ் மோர் அஃபோர்டபுள். லெஸ் தென் 200. பயங்கர டார்க்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெனி நல்லாயிருக்கும், சுகர் பாப் நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளூ ஹெவனோடது. இது வந்து எந்த பிராண்டுன்னு எனக்கு தரல. சுகர் பாப்போட இதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஐ ஷேடோ. நான் இதில் வந்து 3 இது ஐ ஷேடோஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஐ ஷேடோ ஸ்விஸ் பியூட்டி இஸ் மோர் அஃபோர்டபுள், நல்லாவே இருக்கும். இது மாதிரி நியூட் ஷேட், இதோட நம்பர் வந்து 05 ஷேட், 9 ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து கிளிட்டர். இதில் ஸ்மோக்கி ஐ நீங்கள் பண்ணிக்கலாம், நியூடாகவும் ஐ லுக் பண்ணிக்கலாம், கிராண்டாக அந்த கிளிட்டர்ஸ் இருக்குன்னா கிராண்ட் லுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் ஸோ வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஷேட் வந்து நீங்கள் வச்சுன்னா டெய்லி வேருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபெஸ்டிவலுக்கும் இந்த கிளிட்டர் ஒர்க் ஸோ வெல். இந்த ஸ்மோக்கியையும் இதில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்ட்டி வைப்பாக வேணும், இது நாட் 2 ஸ்விஸ் பியூட்டி அகெயின் நாட் 2 அப்படின்ட்டு நம்பர் 02 நம்பரில். இதில் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு என்னென்னா இது வந்து நான் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து 2 3-in-1. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஷ்ஷுக்கு. நான் இது பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். மித்த ப்ளஷ்ஷோட எனக்கு இந்த ப்ளஷ்ஷாக இது யூஸ் பண்ணும்போது பிடிக்கும். இது நீங்கள் ப்ரான்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஹேஸ் ஆல்சோ கிளிட்டர். ஸோ இது ஒரு நல்ல பேலட். இந்த 2 பேலட்டும் இருந்தால் எல்லா பார்ட்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் திஸ் மோர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும். இது வந்து என்கேயோட பிராண்ட். இது வந்து நான் மோஸ்ட்லி பேஸ் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். இது ரெட்னால நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஐ திங்க் டு இன்வெஸ்ட் இன் ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கிளாம் ஒன் ஒரு பிராண்ட் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஸ்விஸ் பியூட்டி அண்ட் மேப்லின் வந்து ஒரு நல்ல பிராண்ட் ஃபார் அ வெரி அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஸோ தீஸ் ஆர் த ஐ மேக்கப். அஃபோர்டபுளாக நம்ம போகிறது வந்து ஃபேஸுக்கு. ஸோ ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் வித் அ ப்ரைமர். ஸோ இன்சைட்டோட ப்ரைமர் நல்லாவே இருக்கும். இது வந்து ரெனியோட பாலிவுட், இது சின்னது வாங்கினேன் ஃபார் சாம்பிள். ஐ திங்க் இன்சைட் ஒர்க்ஸ் ஸோ வெல். ஸோ யூ கேன் கோ ஃபார் இன்சைட். இதில் ஜெல் ப்ரைமர் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அப்புறம் 3-in-1 ப்ரைமர் இருக்கும். இன்சைட்லாம் நல்லாயிருக்கும் ப்ரைமர். ஸோ அடுத்து வந்து யூ கேன் கோ ஃபார் அ ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனில் வந்து ஐ டுக் மேப்லின். இது வந்து வார்ம் நியூட் 128 இதோட ஷேட். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் டியூப் வாங்கினேன். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பீரி ஆகிற வரைக்கும் எனக்கு நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கெட்டிங் திஸ் டியூப் இஸ் மோர் கன்வீனியன்ட், ட்ராவலுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். மோர் ஆஃப் த கிளாஸ் ஒன். ஸோ மேபிலினோட இது ஃபிட்மியோடது மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஒரு ஃபார்முலேஷன். நெக்ஸ்ட் இஸ் வில் பி த காம்பேக்ட். இது வந்து அஃபோர்டபுளில் வந்து மேபிலின் அண்ட் ஃபேஸஸ் கனடா எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஸ்பாஞ்சோடு வரும். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா இதுவும் வார்ம் நியூடுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வார்ம் நியூட் அண்ட் ஃபேஸஸ் கனடா வந்து நேச்சுரல் நாட் 2 அப்படின்ட்டு ஒரு இது வந்து this is warm nude 128 same shade. So face அடுத்து வந்து
இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டராக போகணும் அப்படின்னா இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட தான் அகெயின். ஸோ இட் கம்ஸ் அ ப்ரான்சர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது உடஞ்சிருச்சு, கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ இட்ஸ் ப்ரான்சர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் 3 in 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்புக்கு வந்து ஒரு லிப் பென்சில், இட்ஸ் ரெட் அண்ட் ப்ரவுன் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து நான் ஃபேஸஸ் கனடாலேருந்து எடுத்திருக்கேன், அஃபோர்டபுள் ரேஞ்ச். இல்லை எனக்கு நிறையா கலர்ஸ் வேணும் ஆனால் மோர் அஃபோர்டபுள் வேணும்னா அகெயின் இட்ஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு 9 கலர்ஸ் வரும். இட்ஸ் அ லிப் பேலட். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக எனக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் பில்டப் ஆனது. பேசிக் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் ப்ரோ லெவலில் எனக்கு பில்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்ட்ரோக் க்ரீம். இட் இஸ் வந்து லாக்மியோட இது லூமினேட்டிங் லைட் க்ரீம். இன்னொரு வந்து ஸ்விஸ் பியூட்டியில் ஒன்று இருக்கும் பேர்லுன்ட்டு, அதில் வந்து அந்த கோல்டன் ஷேட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு வந்து ஹைலைட்டர். நீங்கள் வந்து ஒரே இதாக ஹைலைட்டராக போகலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஸ்விஸ் பியூட்டியில் வந்து இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஷேட்ஸ் ஒரு பேலட்டில் வரும். அது நீங்கள் ஒரு இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேலட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் போடுவேன். இதில் ஒரு ஷேடை இது நீங்கள் ஐ ஷேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கலர் கரெக்டரிங் பண்ணணும். ஒன் அஃபோர்டபுள் வந்து ஸ்விஸ் பியூட்டி இன்சைட் இஸ் மோர் அஃபோர்டபுள் தேன் திஸ். ஆனால் இது பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பிளெண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதோ பார்ட்டிக்கல் உடஞ்சிருக்கு. இப்போ நான் க்ரீன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறது வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் பிளெண்ட் பண்ணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும் இதோட. ஆனால் இதோட பிளெண்டிங் வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தால் போதும். இதில் கொஞ்சம் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் பிளெண்டிங் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே வந்து இது பிளெண்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கலனாங்க. எனக்கு இன்சைட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்விஸ் பியூட்டியும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தனியாக வந்து ப்ளஷ் போகலாம். இது வந்து க்ரீம். முன்னாடி வந்து நான் பவுடர் மாதிரி ஒன்று காமிச்சேன். இது வந்து க்ரீம். அஃபோர்டபுளில் வந்து என்பேயோட இது எடுத்திருக்கேன், க்ரீமி ப்ளஷ். இது வந்து நாட் 4 க்ரீப்பி ப்ளீச் அப்படின்னு ஒரு ஷேடு. இன்கேஸ் ஐ வாண்ட் அ க்ரீமி ஷேட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இது. ரொம்ப சட்டில்டாக இருக்கும். அடுத்து வந்து கன்சீலர். அகெயின் கன்சீலரை வந்து இன்சைட்டோட கன்சீலர் நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் ஸ்விஸ் பியூட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இன்சைட்டோட கன்சீலர். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ஏதோ சன் பீச்சுன்னு ஒரு ஷேட். அண்ட் இது ஸ்விஸ் பியூட்டியோடது. இது வந்து நாட் 2 சாண்ட் ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு ஷேட். இது அப்ளிகேட்டட் டிப்போட வரும். எனக்கு இன்சைட் ஓட ஸ்விஸ் பியூட்டியோடது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து சன் ஸ்டேபிள் நாட் 2 அண்ட் இது வந்து சன் பீச் அப்படின்னு ஒரு ஷேட். இல்லை வேறு மாதிரி எனக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணாம் அப்படின்னு போனீங்கன்னா இது மாதிரி சிங்கிளாக வாங்கிக்கலாம். இதுவும் இன்சைட்டோடது தான். இதோட ஷேட் வந்து NC4 வார்ம் எல்லோ. நான் இது வந்து ப்ரான்சராக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். கொஞ்சம் இது வந்து எனக்கு ப்ரான்சராக நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷேட் வாங்கினேன். ஸோ இட் வில் பி லைக் திஸ். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் செட் பண்ணது பனானா பவுடர் யூஸ் பண்ணலாம். இன்சைட்டோட பனானா பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹையராக போகும்போது நீங்கள் வந்து இதோடது நல்லாயிருக்கும், மேபிலினோடது நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பனானா பவுடர்லாம் இனிஷியலாக நமக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் மேபிலின் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பட்ஜெட் இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் லாக்மி. இது நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நாட் 1 சாஃப்ட் பிங்க். இது வந்து ஆஃப்டர் யூஸிங் கன்சீலர் ஐ யூஸ் டு செட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபைனல் இஸ் யூஸ் டு செட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளூ ஹெவன் நல்லாயிருக்கும். ஃபேஸஸ் கனடாவோடது நல்லாயிருக்கும். இன்சைட்டோடதும் நல்லாயிருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோடது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எல்லாத்தோட நம்ம ப்ளூ ஹெவனோட செட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்கப் வேணும், அட்லீஸ்ட் ஒரு நல்ல சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேரும் தேவை. ஸோ ஐ ஹாவ் அ டோனர். இது பில்கிரிம்ஸோடது. இது ஏற்கனவே யூஸ் பண்ணி நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜோவ்ஸோட
ரோஸ் வாட்டர். இன்னொரு வந்து குட் வைப்ஸில் வந்து ரைஸ் டோனர்னு ஒன்று விற்கும். அது நான் ஏற்கனவே 2 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசரில் வந்து சிம்பிள் அண்ட் பாட்ஸ். கண்டிப்பாக ஒரு சீரம் தேவை. அண்டர் ரேட்டட். இட்ஸ் சிமிலர் டு மினிமலிஸ்ட். பில்கிரிம்ஸோட டோனரும் நல்லாயிருக்கும்.